ஓகே, வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல். நம்ம பயணம் செய்கிறோம். இந்த வீடியோ பற்றி நம்ம பார்த்து கொண்டிருப்ப பார்க்கும்போது நம்ம டிஎன்பிசி இருக்கக்கூடிய கடைசி ஒரு 23 நாளில் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, எப்படி அதுக்கு நம்ம ஆயத்தமாக நம்ம ரெடி பண்ணுறது, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடைசி நேரத்தில் ரிவிஷன் மாதிரி பார்த்தாலும் சரி, இல்லை புதுசாக அப்படியும் சரி, இது நல்லா தெரிய பாருங்கள். இது ஒரு டைம் பார்த்தா உங்களுக்கு போதும். வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை நம்ம சொல்கிறோம். அதை தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள். இப்போ இதை நம்ம அதாவது டிஎன்பிசியில் நியூ சிலபஸ் அடிப்படையில் நம்ம இந்த வகுப்புகள் எடுக்க இருக்கிறோங்க. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பிரித்து எழுதுதல் அப்படிங்கிறது, பிரித்து எழுதுக, புணர்ச்சி விதிப்படி பிரித்து எழுதுக அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து பார்க்க போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவு முழுமையாக சொல்கிறோம். அதை முழுசாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்து ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பிரித்து எழுதுக அப்படிங்கிறதுல புதிய புத்தகத்தில் நம்ம நியூ சிலபஸ் அடிப்படி நம்ம பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஒவ்வொரு இலக்கணம் பகுதியாக ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அதாவது டிஎன்பிசியில் தமிழ் ரீதியாக 100 மதிப்பெண்கள் எடுப்பதற்கான ஒரு ஆயத்த வேலை நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம முழுமையாக இதெல்லாம் நம்ம இறங்கி படிங்க. தொடர்ந்து இதை மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு 10 நாளில் உங்களுக்கு சிலபஸையும் முடிச்சு தரப்படும். சரிங்களா? அப்படி இல்லைனா 15 நாள் உங்களுக்கு தமிழே ஃபுல்லாக முடிச்சிடும். 5 நாள் மேக்ஸு, 5 நாள் ஜிகே பாட்டு முடிஞ்சு மொத்தத்துக்கு ஒரு 170 மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தர இருக்கிறோம். தொடர்ந்து நினைவாளுங்கள். எல்லாமே ரிவிஷன் மாதிரி எடுத்துங்க. சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் மூலிமா ரிவிஷன் மூலிமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம், நீங்கள் ரிவிஷன் மாதிரி எடுத்துகிட்டா தான் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது சொல்கிற விஷயத்தை அப்படியே டக்குன்னு ஏற்றிக்கிங்க. சரிங்களா? இப்போ 6ஆம் வகுப்பில் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக, இப்போ 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பிரித்து எழுதுக, பழைய புத்தகத்தில் பிரித்து சேர்த்து எழுதுக, டிஎன்பிசி ஓல்டு கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோ பார்க்க இருக்கிறோம். மொத்தமாக முடிச்சுட்டு போகிறோம். சரிங்களா? இது முடிப்பதற்காக உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு இது பெருமை வழங்க இருக்கிறது நம்முடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல். இப்போ நிலவென்று பாருங்களேன். நிலவென்று எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, நிலவு கூட்டல் என்று சொல்லும் பொழுதே நிலவென்றுனா நிலவு கூட்டல் என்று, தமிழ் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள் அப்படின்னு படிக்கும்போது பிரித்து படிங்க. ஒரு சில விஷயத்தை பிரித்து எழுதும்போது பிரித்து படிக்கணும், சேர்த்து எழுதும்போது சேர்த்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விஷயங்கள் புரியும், விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நிலவு கூட்டல் என்று நிலவு என்று அப்படின்னு படிங்க. தமிழ் கூட்டல் எங்கள், அமுது கூட்டல் என்று, செம்பயிர், இங்கே மை விகுதி கட்டு வருதுங்க, செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்கிறோம். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். இது மை விகுதி கெட்டு வர்ற இடத்துல நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ உங்கள் மை விகுதி எப்படி கெட்டு வருதுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மை விகுதி கெட்டு வந்தால் உங்களுக்கு அது பண்புத்துவம் தெரியும். உங்களுக்கு அது அடிப்படையில் உங்களுக்கு மை விகுதி கெட்டு வருது அப்படி ஞாபகம் வச்சா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பொய் அகற்றும் படிக்கணும். படிக்கும்போது பிரித்து படித்தால் உங்களுக்கு எளிமையாகும். பொய் அகற்றும் அப்படிங்கிறது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், 8 கூட்டல் திசை, அக்ரிணை அல் கூட்டல் திணை, பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய் என்று இது சொல்லுவோம். இடப்புறம், இடது கூட்டல் புறம், சீரிழமை, சீர்மை மை விகுதி, சீர்மை கூட்டல் இளமை, சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பு அதிகாரம் அப்படி படிங்க. படிக்கும்போதே பிரித்து வச்சு படித்த மாதிரி படித்தவங்க நல்லா எளிமையாக இருக்கும். அப்போ கணினி தமிழ் அப்படின்னா கணினி கூட்டல் தமிழ், வெண்குடை மை வீதி கட்டுருந்துருக்குங்க, வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டுங்கிறதுல பொன் கூட்டல் கோட்டு, கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர், அவன் கூட்டல் அலிபோல், நன்மடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே, முத்து கூட்டல் சுடர், நிலா ஒளி அப்படின்னு படிக்கணும். நிலா கூட்டல் ஒளி, தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி கூட்டல் உரங்கள், தரை இறங்கும், வழித்தடம், வழி கூட்டல் தடம், கண்டு கூட்டல் அறி, ஓய்வு கூட்டல் அற, ஆம் அப்படிங்கிறது ஔடதம் ஆம். ஏன் கூட்டல் என்று, ஆழ்கடல் கூட்டல் கடல், ஆழம் கூட்டல் கடல், ஆழ்கடல், விண் கூட்டல் விண்வெளி, நீளம் கூட்டல் நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும், நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம்,
கெட்டு போய் ஆ கூட்டல் உருவம் என்று புணர்ச்சி விதியை தெரிந்தால் உங்களுக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நல்லா எளிமையாக உங்களுக்கு வருங்க. அப்போ நமக்கு பிரித்து எழுதுக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை, செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க, இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசார மாசு கூட்டல் அற, குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர், சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார், கைப்பொருள் கை கூட்டல் பொருள், மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா, பசியின்றி பசி கூட்டல் இன்றி, படிப்பு அறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு, காட்டாறு காடு கூட்டல் ஆறு, அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை, இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும், நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல், பொறை உடைமை பொறை கூட்டல் உடைமை, தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு, பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து பாட்டு இசைத்து, கண்ணு ப்ளஸ் உறங்கு கண்ணுறங்கு, வாழை இலை கூட்டல் வாழை கூட்டல் இலை வாழை இலை, கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி, பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று, போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம், பயனில்லா பயன் கூட்டல் இலா, கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து, நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நானிலம், நாடென்றா நாடு கூட்டல் என்றா, களமேறி களம் கூட்டல் ஏரி, கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு அடக்கிறோம், பெருவானம் பெருமை மெய்வீதி கூட்டு வருதுங்க, பெருமை கூட்டல் வானம், அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை அடிக்கும் மலை, வணிகச் சாத்து வணிகம் கூட்டல் சாத்து, பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று, மின்னணு மின் கூட்டல் அணு மின்னணு, விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த, நூலாடை நூல் கூட்டல் ஆடை நூலாடை, எதிரொலிக்க எதிர் ப்ளஸ் ஒலிக்க எதிரொலிக்க, தம்முயர் தம் கூட்டல் உயிர் தம் உயர்வு அப்படிங்கிறத படிச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? நம்ம பெரிய தேர்வு பற்றி பார்க்கும்போது இதில் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா ஏட்டுஸும் உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணோம் ஒன்று ஒன்றா வந்து நம்ம படிச்சுட்டு போகிறது பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இது பாருங்கள். பைன் இனம் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் இனம், பச்சூன் பச்சூன்கிறது பசுமை கூட்டல் ஊன், வெஞ்சினம் வெண்மை கூட்டல் சினம், பெருங்களிறு பெருமை கூட்டல் களிறு, தமிழ் எண்ணெய் தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் எண்ணெய், முள்ளிலை முள் கூட்டல் இலை, மரவிலை மரம் கூட்டல் விலை இலை, மரங்கூட்டல் கிளை மரக்கிளை, தினந்தோறும் தினம் கூட்டல் தினம், இனம் கூட்டல் மணி இனம் மணி, மரவேர் மரம் கூட்டல் வேர், மட்களம் மண் கூட்டல் களம் மட்களம், பொற்குடம் பொன் ப்ளஸ் குடம் பொன்குடம், வேர்க்காலை ப்ளஸ் வேல் கூட்டல் காலை வேல்காலை, கயன்முள் அப்படின்னா கயல் கூட்டல் முள், கண்ணன்று அப்படிங்கிறது நம்ம கல் கூட்டல் நன்று. இப்போ பாரு டிஎன்பிசியில் ஓல்டு கொஷின் கேட்டால் தமிழ் பாருங்கள். சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அஞ்சிலோதி அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? அஞ்சிலோதி அப்படிங்கிறது படிக்கும். அஞ்சிலோதி அப்படின்னா ஆங்கிறது இஞ்சி வந்து அம்முன்னு வந்துடும். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. இங்கே ஆப்ஷன் ஈய பாருங்கள், அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. இந்த மாதிரி 2024 கேட்கப்பட்ட கேள்வி சரியான பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பின்வரும் சொல்லினுடைய சரியான பிரித்தெழு முறையை எடுத்து எழுதுக அப்படின்னு 2020 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது அவிழா, ஊன் பொதிய விழா அப்படிங்கிறது அங்கேயே உங்களுக்கு படித்து பார்க்கணும். பிரித்து எழுத மாதிரி படிக்கிங்க. இந்த எப்படி பிரித்து எழுதி படிக்கணும்னாக்க, ஊன் பொதிய விழா அப்படின்னா அவிய பொதிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படிங்கிறத விஷயத்த நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே விஷயங்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு அன்னவர் கடியேனேன் அப்படிங்கிறது அன்னவருக்கு அடியேனேன் சொல் கூட்டல் சொல்முறை, இன்னது ப்ளஸ் என்று ப்ளஸ் அறிகலாமே அப்படின்னது இன்னது என்றலாமே அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்தது தாழ்த்தென்று அப்படின்னா தாழ்த்து கூட்டல் என்று, இங்குல அப்படின்னா இங்கு கூட்டல் உல, தன்மை கூட்டல் எல்லாம். அதாவது திங்கள் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரும்பெண் அப்படின்னா திங்கள் என்று இரும்பேன் அப்படிங்கிறது சொல்லி படிக்கணும். மாமணிக்கு அரசு அப்படின்னா மாமணி அரசு, காலமெல்லாம் காலக்கூட்டம் எல்லாம், கழல் கூட்டல் தொழுகின் அப்படின்னா கடல் ஒன்றிகள் அப்படின்னு சொல்லி படிக்கணும். கற்பிணக்கணி அப்படின்னா கற்பிணக்கு கூட்டல் அணி, தெண்டிரைன்னா தெல் கூட்டல் திரை, தென்னகர் தென் கூட்டல் நகர் தென்னகர், கண்டேன் அப்படின்னா கண்டேன் கூட்டல் அல்லேன், இருப்பிறப்பு என்பது என்றும் அப்படின்னா இல் கூட்டல் பிறப்பு கூட்டல் என்பது கூட்டல் ஒன்றும். அப்பாதுங்க,
இருபிறப்பு இருபிறப்பென்பதென்றும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ படிக்கும்போதே நீங்கள் எந்த இதில் படிக்கும் பார்க்கணும். பாருங்கள் 4 பிரித்து பாருங்கள். நீ மட்டும் 2ஆக பிரிச்சிடக்கூடாதுங்க, சரிங்களா? இல் கூட்டல் பிறப்பு கூட்டல் என்பது கூட்டல் ஒன்றும் இல் பிறப்பதென்பென்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருபிறப்பு இல் கூட்டல் பிறப்பு, இரும்புரை இருமை கூட்டல் புரை, கனக கற்பச் சோலை கனகம் கூட்டல் கற்பம் கூட்டல் சோலை, கனக கற்பச் சோலை 3 வருது பாருங்கள். அவ்வடி ஆ கூட்டல் வடி, அணங்கண்ணா அப்படின்னா அணங்கு ப்ளஸ் அண்ணாலை அணங்கண்ணாலை அப்படின்னு படிக்கணும். கண்ணீர் அப்படின்னா அதாவது கண்ணீர் அப்படின்றது கண்ணின் கூட்டல் நீர், கண்ணில் நீர் கண்ணின் நீர். வெய்துரை வெய்து கூட்டல் உரை, கருகு முகில் அப்படின்னா கருமை கூட்டல் முகில். நெடுங்குவடு அப்படின்னா நெடுமை கூட்டல் குவடு. வெஞ்சுடர் வெண்மை கூட்டல் சுடர். அரைந்துரைந்து அதாவது அரைந்தறிந்து அப்படின்னா அரைந்து கூட்டல் அறிந்து. அப்போ அரைந்து ப்ளஸ் அரைந்து. விண்ணடி விண் கூட்டல் இடி, பேரடி பெருமை கூட்டல் இடி. இருஞ்சிரம் இருமை கூட்டல் சிரம், செருக்கிழ செருக்கு கூட்டல் இட, கண்ணுடையார் கண் கூட்டல் உடையார், பெண்ணரசு பெண் கூட்டல் அரசு, திணை அளவு திணை கூட்டல் அளவு, செத்தொழியும் செத்து கூட்டல் ஒடியும், உயிருண்டு உயிர் கூட்டல் உண்டு, கற்கொடி கல் ப்ளஸ் கோடி கற்கோடி, மதியறிந்து மதி கூட்டல் எரிந்து, தஞ்சென்னி தம் கூட்டல் சென்னி, பேரிஞ்சி அப்படின்னா பெருமை கூட்டல் இஞ்சி, செழும்பொன் செழுமை கூட்டல் பொன், பெரும்பூதம் பெருமை கூட்டல் பூதம், கருஞ்சிரகம் கருமை கூட்டல் சிரகம், இருள் கூட்டல் கடல், ஒன்றென்ப ஒன்று கூட்டல் என்ப, எண்ணமெல்லாம் எண்ணம் கூட்டல் எல்லாம், தமிழ் கூட்டல் இலா, செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பிரித்தெடுக்கே பிரித்து கூட்டல் அடுக்கி, பல்கலைகள் பல கலைகள் பல ப்ளஸ் கலைகள், முரண் முரண் கூட்டல் அரண், கொத்து கூட்டல் பூ கொத்துப்பூ, வரகரிசி வரகு கூட்டல் அரிசி, மரப்பட்டை மரம் கூட்டல் பட்டை மரப்பட்டை, அழிவேற்று அழிவு கூட்டல் ஏற்று, குடிசை ஆகும் குடிசை கூட்டல் ஆகும் குடிசை ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது பாருங்கள். பேரறிவு பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு, வறுமையுற்றுனா வறுமை கூட்டல் உற்று வறுமை உற்று, சீராக சீர்கூட்டல் ஆக சீராக, உனக்கு இல்லை அப்படிங்கிறது உனக்கு கூட்டல் இல்லை, கண்ணீர் கண் கூட்டல் நீர், கரை ஏற கரை கூட்டல் ஏற, பம்பரமாகி பம்பரம் கூட்டல் ஆகி, இவர்களிடம் இவர் கூட்டல் இவர்கள் கூட்டல் இடம், தீக்குற்றி தீ கூட்டல் குற்றி, சொற்பதம் சொல் கூட்டல் சொல் அப்படிங்கிறது ஞாபகம். மண்ணரசு மண் கூட்டல் அரசு, அதாவது இருளத்திடம் அப்படின்னா இருள் கூட்டல் அறுத்திடம், தன்னுயிர் தன் கூட்டல் உயிர், தற்சூட தன் கூட்டல் சூட, கடும்பகை கடுமை கூட்டல் பகை, முக்குடை 3 குடை, முக்குடைனா 3 குடைக்கு அர்த்தம். அதாவது வானாலும் அப்படின்னா வான் கூட்டல் ஆளும், பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ், சிறியன் சிறுமை கூட்டல் அன், பைந்திரம் பசுமை கூட்டல் நிறம், பூங்கொடியை பூ கூட்டல் குடி படிக்கணும், பூக்கடையை பூ கூட்டல் குடை படிக்கணும், பூக்கூடை மரவடி மரங்கூட்டல் அடி, மரம் கிளை மரக்கூட்டல் கிளை, பழம் தின்றான் அப்படின்னா பழங்கூட்டல் தின்றான், மரங்கூட்டல் வேர் மரநார் மரங்கூட்டல் நார், மண்கலம் அப்படிங்கிறது மண்கலம் அப்படிங்கிறது. மட்கலத்தை எப்படி படிக்கணும்னா இங்கே இட்டு வந்து இன்னாதான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பொற்குடம் பொன் கூட்டல் குடம், கழல் கூட்டல் கால், கல்குடம் கல் கூட்டல் குடம் கல்குடம், அதாவது சொன்ன மாலை அப்படின்னா சொன்மாலை அப்படின்னா சொல் கூட்டல் மாலை, அருண்மொழி அருண் கூட்டல் மொழி, பொன்றீந்து பொன் கூட்டல் தீது, கற்றீது கல் கூட்டல் தீது, பொன்னன்று பொன் கூட்டல் நன்று, கண்ணன்று கண் கூட்டல் கல் கூட்டல் கல், மண் தீது அப்படின்னா மண் கூட்டல் தீது, கண்ணீர் கண் கூட்டல் நீர், முன்னன்று முள் கூட்டல் முன்னன்று முள் கூட்டல் நன்று, பல பொற்பல சில பல்பனி பல கூட்டல் பனி, சில கூட்டல் வலை, உனக்கு யாது உனக்கு கூட்டல் யாது, சேரியான் அப்படிங்கிறது சேரி கூட்டல் ஆயன், நீயதை அப்படிங்கிறது நீ கூட்டல் அதை, பலவென்று பல கூட்டல் என்று, ஒன்றையே எண்ணின் அப்படின்னா ஒன்றே கூட்டல் எண்ணின், கருத்தோடு இசைத்த அப்படின்னா கருத்தோடு இசைத்த, களிற்று யானை களிறு கூட்டல் யானை, அதாவது செலவழித்தான் அப்படின்னா செலவு கூட்டல் அடித்தான், கோட்டன்ன கோடு கூட்டல் அன்ன, ஆற்றக்கரை ஆறு கூட்டல் கரை, முரட்டுக்காலை முரடு கூட்டல் காலை, களிற்று மரபு அப்படின்னா களிறு மரபு, முதுமை கூட்டல் மரம், பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன், சேவடி செம்மை கூட்டல் அடி. இந்த இடத்துல அடிக்கடி கேட்பாங்க. இந்த இடம் பாருங்கள், முதுமரம் சேவடி பெரியான் அப்படிலாம் எல்லாமே அடிக்கடி கொஷின் கிடையாது.
சேவடி நிறைய கேட்டிருக்காங்க. செம்மை கூட்டல் அடி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நம்ம ஓல்டு கொஷின் கேட்டது அது நமக்கு வந்து இடம்பெற்றிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், உண்டருளி அப்படின்னா உண்டு கூட்டல் அருளி, அதாவது பிழைத்தார் இல்லை, பிழைத்தார் கூட்டல் இல்லை. கடல் கலிங்கம் அப்படின்னா கடல் கூட்டல் கலிங்கம். வெற்றிலை வெஞ்சிலை, வெண்மை கூட்டல் சிலை. ஆடப்போந்து அகப்பட்டோம் அப்படின்னா ஆடப்போந்து அகப்பட்டோம், ஆடப்போந்து ப்ளஸ் அகப்பட்டோம், முன்னூல் மூன்று கூட்டல் நூல், சுவை உண்டு சுவை கூட்டல் உண்டு, அமுதூரிய அப்படின்னா அமுது கூட்டல் ஊரிய, மெல்லிதழ் மென்மை கூட்டல் இதழ், நுண்துளி அப்படின்னா நுண்மை கூட்டல் துளி, மென்குரல் மென்மை கூட்டல் குரல், புனல் அருவி அப்படின்னா புனல் கூட்டல் குருவி, செங்கீரை செம்மை கூட்டல் கிரை, தொட்டில சேர்த்து அப்படின்னா தொட்டில சேர்ந்து அப்படிங்கிறது பார்க்குறோம். தாளுந்து எழுந்து அப்படின்னா தாள் கூட்டல் உந்தி கூட்டல் எழுந்தது, தாளுந்தி எழுந்து அப்படின்னா இருகை இரண்டு கூட்டல் கை, நிமிர்ந்தருள் அப்படின்னா அதாவது நிமிர்ந்து கூட்டல் அருள், அசைந்து இனிடுக அப்படின்னா அசைந்து கூட்டல் அசைந்து இனிது ப்ளஸ் ஆடுக, அசைந்து இனிது ஆடுக, அசைந்து இனிது ஆடுக அப்படின்னா அசைந்து கூட்டல் இனிது கூட்டல் ஆடுக, அசைந்து இனிது ஆடுக. அருமை கூட்டல் தவம், அருந்தவத்தை எப்படி பிடிப்போம்னா அருமை கூட்டல் தவம், மைவீதி கட்டு வந்திருக்குங்க. சித்தர் எல்லாம் சித்தர் கூட்டல் எல்லாம், பாவம் எல்லாம் பாவம் கூட்டல் எல்லாம், நிலத்தலைவர்னா நிலங்கூட்டல் தலைவர், நான்களது அப்படின்னா நான்கள் கூட்டல் அதை, ஈனம் உள்ள அப்படின்னா ஈனம் கூட்டல் உள்ள, எம்மை அங்கே அப்படின்னா எம்மை கூட்டல் அங்கே, எண்ணரும் தமிழ் எண் கூட்டல் அருமை கூட்டல் தமிழ், எண்ணரும் தமிழ் அப்படிங்கிற சொல்கிறது. அடுத்தது கீர்த்தி கூட்டல் எய்தி கைநிறம் அப்படி சொல்கிறோம். மெய்த்திறம் பாருங்கள், பெருந்தமிழ் பெருமை கூட்டல் தமிழ், மெய்த்திறம் அப்படிங்கிறது மெய் கூட்டல் திறம், அருந்தமிழ் அருமை கூட்டல் தமிழ், எற்றமிழ் எழில் கூட்டல் தமிழ், காகிதப்பூ காகிதம் கூட்டல் பூ, மொழிக்குரல் மொழி கூட்டல் குரல், செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர், வெண்முல்லை வெண்மை கூட்டல் முல்லை, காலமாங்கிழவன் அப்படின்னா காலம் கூட்டல் ஆம் கூட்டல் கிழவன். ஓகே, அதாவது கடுஞ்சிறை கடுமை கூட்டல் சிறை, திசையெல்லாம் திசை கூட்டல் எல்லாம், பொன்னினிமை அப்படின்னா பொன் கூட்டல் இமை, சதிராடும் சதிர் கூட்டல் ஆடும், பல உண்டு பழம் கூட்டல் உண்டு, மனப்பறவை மனம் கூட்டல் பறவை, நாமாருக்கும் அப்படின்னா நாம் கூட்டல் ஆர்க்கும், குடியெல்லாம் குடி கூட்டல் எல்லாம், நாமாருக்கு நமமெல்லாம் அஞ்சும் அப்படின்றது. இது என்னென்னா இது திருநாகேஸ்வரருடைய இதில் கேட்டிருப்பாங்க, அதில் ஞாபகம் குடியெல்லாம் நாமாருக்கும் இதனால் எடுக்க வேண்டிய கொஸ்டின். பிணி அதாவது நாமா இருக்குன்னா நாம் கூட்டல் ஆர்க்கும், குடியல்லோம்னா குடி கூட்டல் அல்லோம், பிணியறி ஓம் அப்படின்னா பிணி கூட்டல் அறியோம், நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும், பெருமை கூட்டல் குணம் பெருங்குணம், துன்பம் இல்லை துன்பம் கூட்டல் இல்லை துன்பம் இல்லை, உலக அனைத்தும் உலக கூட்டல் அனைத்தும், வெண்குழை அப்படின்னா வெண்மை ப்ளஸ் குழை, சுருதி முதுமை கூட்டல் சுருதி, வீற்றிருந்த வீற்று கூட்டல் இருந்த, உணர்வு அதாவது முழுது ப்ளஸ் உணர்வு, பொருள் உணர்ந்து பொருள் கூட்டல் உணர்ந்து, நான் என்று நான் கூட்டல் என்று, பல் சான்றை அப்படின்னா பல சான்றை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஃபுல்லாக இருக்குங்க, இதை மட்டும் படிங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட படிங்க, கொஞ்சம் படி அப்படி தப்பு இல்லை. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூர்மப்படை கூர்மை கூட்டல் படை, கடுந்திரள் கடுமை கூட்டல் திரள், கடுந்திரள் ஒருவன் கடுமை கூட்டல் திரள் கூட்டல் ஒருவன், ஆட்சிர் கூட்டல் ஆயினும், செய்தோலம்பின் அப்படின்றது செய்தல் கூட்டல் ஓம்பின், எல்லோரும் உவப்ப அப்படின்னா எல்லோரும் உவப்ப, நல்லாறு நன்மை கூட்டல் ஆறு, சேயுறவு சேய் கூட்டல் உயர் அப்படின்னா பகல் உரை பகல் கூட்டல் உரை, முதுமரம் முதுமை கூட்டல் மரம், பண்டினம் பண்டு கூட்டல் இனம், தன்பதம் தன்மை கூட்டல் பதம், வாராயினும் வாரார் கூட்டல் ஆயினும், ஆன்றவருக்கு ஆண்டு கூட்டல் அவருக்கு, பல்லிடுதல் பல் கூட்டல் இதழ். இப்போ பார்க்கும்போது இது பல கூட்டல் இதழெல்லாம் பல்லிதழ், பல கூட்டல் இதழ் பல இதழ் பல் கூட்டல் இதழ், அருந்துயர் அருமை கூட்டல் துயர், புல்லார் புல் கூட்டல் ஆர், நெடுந்தோர் நெடுண்மை கூட்டல் தேர், சின்னார் சில கூட்டல் நார், மான் கூட்டல் உழை, அரும்புதிர்ப்பு அரும்பு கூட்டல் முதிர்வு, பாகனிக்க அப்படின்னா பாகன் இயக்க அப்படின்னு சொல்கிறது, வாழாதல் அப்படின்னா வாழால் கூட்டல் ஆதல், நற்கறிந்தன்னை அப்படின்னா நற்கு கூட்டல் அறிந்தன்னை, யாவரும் இல்லை யாரும் கூட்டல் இல்லை யாரும் இல்லை, அதாவது யானவன் அப்படின்னா யான் கூட்டல் எவன், குறுகும் உண்டு அப்படின்னா குறுகும் கூட்டல் உண்டு,
அழுகு நீரால் அப்படின்னா அழுகு கூட்டல் நீரால். கிளையோரோட அப்படின்னா கிளையோடு கூட்டல் ஆற. களத்திற்கொருவன் அப்படின்னா களத்தில் தருகுவன். கருங்காக்கிய கருமை கூட்டல் காக்கிய. அன்புடை அன்பு கூட்டல் உடை. அழுந்தேங்கி அழுது கூட்டல் ஏங்கி. சிலம்பொன் சிலம்பு கூட்டல் ஒன்று. செம்பொன் செம்மை கூட்டல் பொன். வலைத்தோழி அப்படின்னா வலை கூட்டல் தோழி. புல்லடிமை பொன்மை கூட்டல் அடிமை. புல் கூட்டல் அடிமை ரெண்டுமே பிரிக்கலாம். நல்லுரை அப்படின்னா நன்மை கூட்டல் உரை. மரவேல் அப்படின்னா மரம் கூட்டல் வேல். அல்லாற்று அல்லல் ப்ளஸ் அல்லாற்று அல்லூற்று அல்லல் கூட்டல் உற்று அல்லல் கூட்டல் உற்று அல்லலுற்று. செம்பொர் சிலம்பு அப்படின்னா செம்மை ப்ளஸ் பொன் ப்ளஸ் சிலம்பு. பெருந்தெய்வம் பெருமை கூட்டல் தெய்வம். சென்று கூட்டல் ஒழிப்ப. திண்டிரல் திண்மை கூட்டல் திரள். தடந்தோள் தடம் கூட்டல் தோல். ஆயிடை கூட்டல் இடை. அன்னது கூட்டல் ஓர். ஆறுயர் அருமை கூட்டல் உயிர். கொடி என்றேந்தி அப்படின்னா கொடி கூட்டல் ஒன்று கூட்டல் ஏந்தி. பொன்னடி பொன் கூட்டல் அடி. பொன்னடி. உயர்ந்தந்தியும் அப்படின்னா உடந்திந்தியும். உயர் கூட்டல் தந்து கூட்டல் ஈயும். உயர் தந்தியும் அப்படின்றது. மருந்தொத்த அப்படின்னா மருந்து கூட்டல் ஒத்த. வஞ்சூரூர் அப்படின்னா வஞ்சூர் கூட்டல் ஊர். கண்ணீர் கூட்டல் நீரால். ஆயிரங்கால் கலசமாட்டி. ஆயிரங்கால் கலசம் அதாவது 1000 கூட்டல் கலசம் கூட்டல் ஆட்டி. 1000 கலசம் ஆட்டி. 1000 கலசங்காட்டி அப்படின்னு சொல்லுவோம். 1000 கலசம் ஆட்டி அப்படி சொல்லுவோம். 1000 கூட்டல் கலசம் கூட்டல் மாட்டி. வியந்தல்லால் வியந்து கூட்டல் அல்லால். வியந்து கூட்டல் அல்லால் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ இதில் பேருந்து கொக்க பேரறிவாளன். பேர் கூட்டல் அறிவாளன். ஐந்தடக்கல் 5 கூட்டல் அடக்கல். இதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. பொருட்பயன் பொருள் கூட்டல் பயன். கொக்கு ப்ளஸ் ஒக்க. ஆகாறு ஆகு கூட்டல் ஆறு. நுனி கூட்டல் கொம்பர். இதுமாரி சிலை கூட்டல் தொழில் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்ல முடியுதுங்க. அங்கே சிலை கூட்டல் தொழில் சில தொழில். நூறுதல் அப்படின்னா நூறுனுது சிறுநுதல் அப்படின்னா சிறுமை கூட்டல் நூதல். பொழியுங்குரங்கின் அப்படின்னா பொழில் கூட்டல் குரங்கின. நிலத்திடை அப்படின்னா நிலத்து கூட்டல் இடை. தூண்டலீர் அப்படின்னா தூண் கூட்டல் தளிர். அறந்துழல் அமிழ்த தூள் அப்படிங்கலாம். அமிழ்து உரர் அப்படிங்கிறது அமிழ்து உரர். வாட்படை அப்படின்னா வால் கூட்டல் படை. தேனினம் தேள் கூட்டல் இனம். தேன் கூட்டல் இனம் தேனினம். பசும்பொன் பசுமை கூட்டல் பொன். விலங்கொலி விலங்கு கூட்டல் ஒலி. பூந்தொடை பூ கூட்டல் தொடை. 11 அப்படின்னா பண் கூட்டல் ஒன்று. கருங்கொடி அப்படின்னா கருமை கூட்டல் கொடி. கயநடுங்கன் அப்படின்னா கயல் கூட்டல் நிலைமை கூட்டல் கண். கமலத்தங்கன் அப்படின்னா கமலத்து ப்ளஸ் அங்கன் அப்படிங்க சொல்கிறது. முரல்வது கூட்டல் ஒப்ப. இன்னரம்பு உலர அப்படின்னா இனிமை கூட்டல் நரம்பு கூட்டல் உலர. திண்டேர் அப்படின்னா திண்மை கூட்டல் தேர். காளியர் புறவி அப்படின்னா காயல் அதாவது கால் இயல் புறவி. காளியர் புறவி அப்படின்னா கால் கூட்டல் இயல் கூட்டல் புறவி. சங்க மார்பு அப்படின்னா சங்கம் கூட்டல் ஆர்ப்ப சங்க மார்ப்ப. வைத்து கூட்டல் உயர்த்து. கடித்திடை கடித்து கூட்டல் இடை. வண்டிற்கரிய வண்டு கூட்டல் இறைய. எழில் கூட்டல் தகை. மடங்கள் என்ன அப்படின்னா மடங்கள் கூட்டல் அன்ன. ஞான தொல்லை ஞானத்து கூட்டல் எல்லை. ஞானத்தெல்லையும் படிக்கணும். கிழக்கற்று அப்படிங்கிறது கிழக்கல் ஊற்று. பைந்தார் பசுமை கூட்டல் தார். தேனொந்தர்ன தேன் கூட்டல் ஆர்த்து கூட்டல் என. இசை இனிது அப்படிங்கிறது இசைன் கூட்டல் இனிது. இது தூமம் கூட்டல் ஆர்ந்த. தூகில் உரையும் அப்படின்னா துகில் கூட்டல் உரையும். நலங்கவினி அப்படின்னா அருமை கூட்டல் நலம் கூட்டல் கவினி. அறிந்து கூட்டல் இது. விசும்பு கூட்டல் என்னும். நரம்பின் நிறமை அப்படிங்கிறது நரம்பின் கூட்டல் தீமை. சிறிதலா பொழுது அப்படின்னா சிறிது கூட்டல் ஆள் கூட்டல் பொழுது. பூந்தொடை பூ கூட்டல் ப்ளஸ் தொடை. தேங்கமிழ் அப்படின்னா தேன் கூட்டல் கமிழ். பைம்பொருத்தார் அப்படின்னா பசுமை கூட்டல் பொன் கூட்டல் பொறுத்தார். வாளாளர் வால் கூட்டல் ஆர். வளைக்கற்றுள்ளான்னா வளைக்கல் கூட்டல் உற்றான். என்றெண்ணி அப்படின்னா என்று கூட்டல் எண்ணி. இமையில் இளமை மயில் இளமையில் கூட்டல் மயில்னா. எழுந்திழை வேலுனா ஏந்து கூட்டல் இடை கூட்டல் வேல்.
பாடல் ஒன்று அப்படின்னா பாடலது கூட்டல் ஒன்று கூட்டல் ஊர். நீர் நின்றில் கற்று அப்படின்னா நீர் ப்ளஸ் நின்று இலக்கற்று அப்படிங்கிறது. வந்தது அப்படின்னா வந்தது கூட்டல் இது. உருமேறி இது ஒன்றுனா உருமேறு ப்ளஸ் இது கூட்டல் உண்டது. திரைவுக்கு பயனில்லை அப்படின்னா திரைவுகள் பயனில்லை அஞ்சலேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த பாருங்கள். இதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். நெடுங்கணுங்கிறது அதாவது கொடுங்கன் அப்படிங்கும்போது கொடுமை ப்ளஸ் கண். விட்ட கன்று அப்படின்னு பார்க்குறோம். விட்ட கன்றுனா விட்டுக்குள்ள குலஸ் அகன்று. நகத்திடத்து உரைத்ததுனா நகம் கூட்டல் இடத்துக்குள்ள குலஸ் உரைத்து. செடுந்துயில் அப்படின்னா செழுமை கூட்டல் துயில். துயிலால் நின்று அப்படின்னா துயில் கூட்டல் ஆண் நின்று ப்ளஸ் ஆ. குறுவலை குறுமை கூட்டல் வலை. செவ்வாய் செம்மை கூட்டல் வாய். செஞ்சுற்றென்றோம் அப்படின்னா செம்மை கூட்டல் சுற்று கூட்டல் உரை. அதாவது நெஞ்சுழைந்து நெஞ்சு கூட்டல் உழைந்து. பேதுராது அப்படின்னா பேதருது அடைத்து அப்படின்னா பேதுரு அடைத்து ப்ளஸ் உடைத்து. வறுமீனின் அப்படின்றது சொல்கிறோம். அது பார்க்கும்போது மின்மலர் மென்மை கூட்டல் மலர். இடன் கூட்டல் அற. வல்லுடல் வன்மை கூட்டல் உடல். வெவ்விடம் வெண்மை கூட்டல் இடம். மறையிடுதல் மறை கூட்டல் இதழ். சிறும்பொறி சிறுமை கூட்டல் பொறி. செம்புகழ் செழுமை கூட்டல் புகழ். செம்மலர் செம்மை கூட்டல் மலர். அருமறை அருமை கூட்டல் மறை. வளத்தால் வளம் கூட்டல் தாள். புரை கூட்டல் உர. நீண்டுரிந்துள்ளா அப்படின்னா நீண்டு கூட்டல் ப்ளஸ் இருள் ப்ளஸ் உள்ளா இருந்தா அப்படின்னா. நினைத்தவருக்கு அடுத்து அப்படின்னா நினைத்தவருக்கு அடுத்து. தடுப்பவரையும் அப்படின்னா தடுப்பவர் எவரையும் தடுப்பவரையும் அப்படின்னு. வெந்தழன்னா வெண்மை கூட்டல் தழல். புகழ் உடம்புனா புகழ் கூட்டல் உடம்பு. அவருக்குரிய அப்படின்னா அவருக்கு கூட்டல் உரிய. முரசரின்னு பார்த்தீங்கன்னாக்கா முரசு ப்ளஸ் அறையுமே. பொன்னெண்ணி அப்படின்னா பொண்ணு கூட்டல் எண்ணி. யாருக்கு அப்படின்னா யாருக்கு கூட்டல் அது. சின்னத்தினா சினம் கூட்டல் தீ. அதாவது நாட்டபிமானம் அப்படின்னா நாடு கூட்டல் அபிமானம். இவரெல்லாம் இவர் கூட்டல் எல்லாம். இகழுடம்பு இகழ் ப்ளஸ் உடம்பு. சித்தலிங்கத்து சித்தம் அப்படின்னா அதாவது சிங்களித்து அப்படின்னா சித்தம் கூட்டல் கழித்து. அதாவது முத்தமிட்டளித்த அப்படின்னா முத்தம் கூட்டல் இட்டு கூட்டல் அளித்த. புகழுடையதுனா புகழ் கூட்டல் உடம்பு கூட்டல் அடைந்தார். கணங்கணம் அப்படின்னா கணம் ப்ளஸ் கணம். காணப்பறவை காணம் கூட்டல் பறவை. நீரோசை நீர் கூட்டல் ஓசை. அருவி அறிவு கூட்டல் ஒளி. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். தானிசைக்கும் தான் கூட்டல் இசைக்கும். மானுட பெண்கள் மானுடம் ப்ளஸ் கூட்டல் பெண்கள். ஊன் கூட்டல் உருக. பாட்டின் இசை அப்படின்னா பாட்டிசைனா பாட்டு கூட்டல் இசை. பாட்டின் கூட்டல் இசை. நெல் இடிக்கும் அப்படின்னா நெல் கூட்டல் இடிக்கும். தாம் ஒழிக்க தாம் கூட்டல் ஒழிக்க. பல்கல்வி பல கூட்டல் கருவி. நாளமெல்லாம் நாள் கூட்டல் எல்லாம். நன்றொழிக்கும் நன்று கூட்டல் ஒழிக்கும். வரைத்தடம் வரை கூட்டல் தடம். சேனையுறுத்தி அப்படின்னா சேனையுருந்தி அப்படின்னா சேனை கூட்டல் அருந்தி. நிலை காப்புனா நிலங்கூட்டல் காப்பு. மென்காகனம்னா மென்காகனகம். மென்மை கூட்டல் கான் கூட்டல் அகம். உள்ளத்துள்ளான் உள்ளத்து கூட்டல் உள்ளான். ஓகே, இதை ஃபுல்லாக படிங்க. அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம பார்ட் 2 பார்ப்போம். ஃபுல்லாக பொறுமை போகிறதுனால நம்ம பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுமை கொண்டு போகிறதுக்கு தெளிவாக படித்து தெளிவாக இருங்க. ஓகே, தொடர்ந்து நின்றுங்கள். அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம மறுபடியும் பெருத்தி எது பார்க்க இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு பாட்டு போவோம். அதை படிச்சுட்டு அடுத்து சேர்த்து எது பார்ப்போம். ஒன்றுனா ஒரு தலைப்பாக நம்ம முடிச்சுட்டு போயிட்டுருப்போம். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.